உறவினர்கள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரைவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை கண்ட வெளியில் வந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களின் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதியாக்க இந்த நாடகத்தை அனைவரும் சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்து நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புடுக்கார வணக்கத்தை கொடுத்தாச்சுன்னா நடிக்கிற நமக்கு வந்திருக்க கூடாது, பிணக்கம் நடிக்கிற நமக்கு பிணக்கம் வந்தா அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் சுணக்கம், அவங்க மட்டும் சுணங்காம இருந்தா நம்ம நாடகம் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க சுணங்கி படுத்து போட்டு நம்மளை போட்டு யாரும் குறை சொல்லக்கூடாது. என்ன இதுல உண்மைக்குமே இதுல ஒரு ரமேஷ், இதுல இந்த நாடகம் பார்க்க வந்த குரூப்ல பாதி பெண்கள்ல முக்காவாசி பேருதான் நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். மிச்ச பேர்லாம் வீட்டுல புருஷத்துல தாங்க முடியாம உட்கார்ந்து குரூப்பா தான் இருக்கும். எந்த பிரச்சனை இல்லாம உலகத்துல யாருனாலும் வாழவே முடியாது. பிரச்சனைன்னு ஒருத்தனுக்கு இருந்தாத்த கோயில பெருமாளுக்கே அர்ச்சனை நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்த மாட்டேன். ஆனா நோக்காடு வரட்டும் கோயில வரட்டும் 32 வருஷம் உருள் வாங்க நீ இருக்கியா ஊரை விட்டு ஓடிட்டியா ஒண்ணு எவனு ஜெயின்னு வச்சு விட்டானா. அப்ப பிரச்சனை வந்தா தான் நம்ம சாமியாவே தேட ஆரம்பிக்கிறோம். இதுல ஒரு ஆளு இப்ப சாமி கிட்டே தண்ணிய போட்டு நேர சண்டைக்கு போயிருக்கா. நீ நல்ல சாமியா இருந்தா என் முன்னாடி வாழ்ந்துருக்கா. சாமிய கோமாய் முன்ன வந்துட்டாரு. மாநில பூச்சியே என்ன கத்தி கொண்டு இருக்கிறாய். அப்பதான் சாமி கிட்ட கேட்டீங்க, நீ நல்ல சாமியா இருந்தா ஒரு விஷயத்த சொல்லு. உன் பிரச்சனை என்னடா? நானும் தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எந்த கோயில்ல போனாலும் ஆம்பளாலே பூசாரியா இருக்காங்க. அவனுக்கு வைக்கிற சொல்ல பாரு நிறைய போதையில. ஏண்டா இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு கோயில்ல கூட பொம்பளால பூசாரிக்கு வைக்கல? அப்பதான் சாமி சொல்லுச்சா, நான் ஏன் எல்லா கோயிலையும் ஆம்பளாலேயே பூசாரியா வச்சிருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் பொம்பளால பூசாரியா வச்சா வர்றவங்களா எவன்டா என்ன கும்பிடுவேன்? பொம்பளை தானே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் சாமியை கும்பிடணும் நல்ல நோக்கத்தோட கும்பிட மாட்டேன், ஏதோ ஒரு நோக்கத்தோட கும்பிடுறது. அப்புறம் சாமி அதை செய்யல இதை செய்யல சாமியை போட்டு அழுதி தூத்துறது. அப்படி யாரும் இங்க நாடகத்தை பார்க்காம நீங்க போய் விடிய காலம் தண்ணி கோலால போய் எங்களை போய் யாரும் புறணி பேசக்கூடாது. இந்த பப்புனுக்கு இந்த அந்த பப்புனை போட்டு அவர் வந்து 4 கிழிச்சிருந்திருப்பாரு, இந்த இதை போட்டு 3 நொட்டி இருந்திருக்கும். நீ நாடக பக்கமா தூக்கி போட்டு எங்களாரும் புறணி பேசுறாதீங்க. நீங்க இந்த நாடகத்தை பார்க்காம யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கங்க, பக்கத்துலவே கோயில் இருக்கு. யாரெல்லாம் நாடகம் பார்க்காம வீட்டுக்கு போறீங்களோ அம்புட்டு வேத்தி விடிய காலம் மண்ணவாரி தூத்துறாலும் நானாத்தான் இருப்பேன். நாடக மக்கள் போன புழுப்புன்னு இருக்கு. நீ வேற மச்சான், எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஆள் யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். எனக்காண்டி ஒரு செகண்ட் அந்த கொட்டைக்குள்ள உட்காந்து குறுப்பெல்லாம் பாருங்க, ஃபுல்லா புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களா. பக்கத்துல அவங்க புருஷனப்பெல்லாம் ஒரு லூசு மாதிரியே உட்காந்துருக்கான் மனுஷன். காசு கொடுக்குற ஆம்பளை லூசா தானே கடைசியில் தெரியும். நல்லா சொல்றீங்க, எல்லா காசையுமே பொண்டாடிக்கிட்ட கொடுத்துட கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இத நான் கதைக்கு சொல்லல, என் சொந்த அனுபவத்துல சொல்றேன். எப்பேற்பட்ட சம்பாத்தியக்காரனா இருந்தாலும் சரி, நீ சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாம தனியா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு 500 ரூபாவது போட்டுக்கிட்டு வாங்க. பொண்டாட்டி நம்ம அதே கடைசியில சோத்துக்கு விரல சூப்பணும். அனுபவத்துல சொல்றேன். எந்த ஆம்பளையும் தனியா ஒரு அக்கவுண்ட் கொஞ்சம் சிறிதா காசு சேர்த்துக்கிட்டு வா. ஏன்னு சொல்றது தெரியுமா? இது சம்பவம் எனக்கு நடந்துச்சு. நானும் என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த அன்பளிப்பு வாங்குற காசெல்லாம் அதுல போட்டுக்கிட்டே வந்தேன். அது ஒரு 6000 ரூபாய் தேடிச்சு. ஒரு நாள் நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போறேன் மச்சான். வீட்டுக்கு போறப்ப மதியானம் 11:30 காலைல சாப்பாடு சாப்பிடல. நான் போய் என் பொண்டாட்டி சொன்னேன், அடியே சோறு இருந்தா ஊத்துறீங்க. அவ அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னா, காலையில உன் மயனுக்கு ஆக்கிற சோறு தண்ணி ஊத்தி போட்டுக்க புளிஞ்சு வச்சு குடிண்டா. எனக்கு வந்துச்சு கோபம். டெய்லி 5000 சம்பளம் வாங்கிட்டு வர
போய் பழைய சார குடிங்கிற மோத்தமால உனக்கு அறிவு இருக்கா? இஷ்டம்னா குடி, இல்லைன்னா பொத்துக்கிட்டு பரியாட்டான் வந்துச்சு கோவம். ஏண்டி உன்கிட்ட பழைய சோறு மயிரை நான் என்னத்துக்கு குடிக்க? அப்பதான் என் மொண்டாட்டிக்கு தெரியாம போட்டு அக்கௌண்ட் காசு நினைவுக்கு வருது. நம்மளே அக்கௌண்ட்ல போட்டு வரவே, நீ என்னடி பழைய சோறு மயிர் ஊத்துறது? நான் ஹோட்டல்ல போய் கறி கச்சி குடிக்க போறேன்னு ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு கிளப்பிட்டு ஏடிஎம் குள்ள போய் காரத்துல தான் காசு வரும். சரி ஏடிஎம் குள்ள நுழையலாம்னு போறேன், எனக்கு அங்கவே கிறங்க ஆரம்பிக்கிறேன். நான் ஏடிஎம் குள்ள நுழையலாம்னு போக சடக்குன்னு ஒருத்தர் உள்ள போயிட்டேன். சரி அவனுக்கு ஏதோ அவசரம் போல, சரி ஏடிஎம் குள்ள 5 நிமிஷம் ஆகுமா, காண சொன்னா காசு வரப்போகுது. நானும் வாசல்ல நாயிகா தாப்புல நிக்கிற ரமேஷ் உள்ள போனவே ஒரு நிமிஷம் இருப்ப நல்லா நாட்டை கெடுத்து போறாது. உள்ள போனவே நாசம் பத்து போறவே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு வெளியே வர மாட்டேன். எனக்கு வயிற்ற பசி வர சுண்டி இருக்குது. இதே வந்தாத்தே அடுத்து நம்ம காடை சொல்லி காசு எடுத்து சாப்பிட முடியும். நானும் வயிற்ற குடிக்கிறேன், வரமாட்டானே வரமாட்டானு. அவனு பாக்குறியா ஒரு அரை மணி நேரத்தை தாண்டிச்சு வெளியே வரவே இல்லை. நான் எட்டி பாக்குறேன், அவனுக்குள்ள காடை சொல்லுறியா, நம்பரை போடுறியா, வெறும் வெள்ளை பேப்பர் தான் வருது, காசு வரணும். மறுபடியும் காடை சொல்லுறியா, நம்பரை போடுறியா, காசு வர மாட்டேங்குது, வெள்ளை பேப்பர் தான் வருது. அவன் மாறி மாறி காடை சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கும் வயிற்ற பசி சுண்டி இழுக்குது. இப்படியே 1 மணி நேரம் போயிருச்சு. டென்ஷன் ஓவர் ஆகி ஏடிஎம் குள்ள போறேன். நாசமத்த முண்டை ஏடிஎம் கார்டுக்கு பதிலா ஆதார் அட்டையை விட்டு விட்டு எடுத்துட்டு எந்த அளவுக்கு இழுச்சா யாருக்கு வந்தது? கட்டண கொண்டாடியால வந்தது. நீ வேற கதை வேச நேரம் கூட வந்து பாப்பேன் பாப்பேன் யாரு பேர போய் நான் அம்மா நகர் ஆபரேட் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கேள்வி. வாங்க 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 போயிட்டு வாங்க. எங்களுக்கு மரியாதை செய்த கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தை சேர்ந்த மணி என்ன ஸ்ரீகிருஷ்ணன் அன்பு சொன்னது சார்பாக அன்பு நன்றி நன்றி நன்றி. சீரட்டை ஊதாம அமர்த்தி போடு. சீரட்டை குடிச்சதே பல பேரு சும்மா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா? நல்லா எல்லா பேரும் பொறுமையா குடிச்சு பாருங்க. இந்த பீடி குடிக்கிற ஆளை கூட நம்பிடலாம், இந்த சிகரெட் குடிக்கிற ஆளை நம்பவே கூடாது. நான் உங்க எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு விஷயம் கேட்கிறேன். பீடி குடிக்கிற ஆளை பாத்துருக்கீங்க, ஆனா இந்த உட்கார 10 நிமிஷம் உட்காரு. இதுல ஒரு கொடுமை கேட்டீங்கன்னா, இந்த குடிக்கிற சிகரெட், இந்த சிகரெட் கடையில ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? பஞ்சு தெரியுமா? நான் கேட்கிறேன், இந்த சிகரெட் கடையில முதல்ல எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க? புகை உள்ள போக்குறாங்க, புகை உள்ள போக்குறாங்க. அப்படி சொல்லாதப்பா. ஏன் எல்லா பஞ்சு போக உள்ள போறாங்க, புகை உள்ள போகத்தான் செய்யும். இந்த பஞ்சு வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நம்ம சிகரெட்டை குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சை எடுத்து மூக்கல வைக்கதே அந்த பஞ்சு. பக்காரு இந்த அளவு நாளத்துக்கு எடுத்து அப்புறம் சும்மா வெளியே உள்ள வேற ஒண்ணு கிடையாது. உங்கள் எல்லாமே எப்படி நீ ஓடு ஓடு பக்காரு ராசா பக்காரு நல்லா பக்காரு அப்படியே வண்டி பழைய வண்டி பக்காரு பக்காருங்கனே பக்காருங்கனே. ஆமா வேற ஒண்ணு கிடையாது. ஊர்ல திருவிழா அப்படித்தான் இருக்கு. என்னங்க 5 பேரும் ஒண்ணா இருக்கா? கிடையாது, எல்லாம் அப்படித்தான். அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுதான். உட்காரு ராசா உட்காரு. அப்படி ஏதாவது கெடுச்சா கேமரா கொடுத்து தள்ளி விட்டு நடக்காது நடக்காது தெரியும். ஏன்னா இப்படி பேர் உட்காந்துருக்கீங்க, பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எது எப்படியோ ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் தெரியுங்களா? புகுடி மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானோட காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நல்லா பெரியவங்க பிள்ளை முடிச்சு பாருங்க. முருகனே வள்ளிய காதல் பண்ணிதான் கல்யாணமே முடிச்சிருக்காரு. ஆனா முருகன் பெருமான் பண்ணினது காதல் திருமணம்.
திருமணம் காதலிக்கிற தப்பா? பெத்த ஆத்தாப்பன கூட காதலிக்கலாம். ஏன்? காதலுக்கு அன்பு என்றுதான் பொருள். நிறைய பேர் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். இந்த லவ் பண்றப்ப இந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க வசனம், நான் ஒண்ணு மட்டும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், உனக்காண்டி ரத்தம் குடிப்பேன், முத்தம் குடிப்பேன், மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். அந்த நேரம் தீர்த்த மாதிரி தெரியும். இந்த பிள்ளை காரி துப்பம், அத போய் நக்குங்க மாதிரி தெரியும். ஏன் தெரியுமா? இவன் சொல்ற முதல் டைலாக் அதுதான், நான் ஒன்னே மட்டும்தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பெருமாள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உலகத்திலேயே உண்மையான காதல் எது தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உலகத்திலே உண்மையான காதல். ஆனா நிறைய பேரு பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. எதுக்கு போய் சொல்றேன்? பச்சை மண்ணு போய் பச்சை மண்ணு போய் சொல்லுமா? பச்சை மண்ணு போய் சொல்லுமா? அவன் பச்சை மண்ணாக்கு அவன் எப்பேற்பட்ட கிரிமினல் எனக்கு தான் தெரியும். நான் அவன் கிட்ட சொன்னேன், மாப்பிள்ள வயசு 18 ஆயிருச்சு, இந்த வயசுல சேர்த்துக்கிட்டா தாண்டா நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சு சொத்து மொத்த சேர்த்து விடா, சங்கத்துல பேரை சேர்த்து விடாண்டா. அவனும் சேர்த்து வச்சேன், துவந்து குடிச்சா நான் பொம்பளை காசு பொம்பளை சேர்த்து வீடு வளருமாயா என்ன ஒண்ணு தொலைத்துக்க. இப்ப என்னை பத்த ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைச்சு கேட்க போறேன். பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கு. இது ஆத்தா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம ஊர்ல எது மகளிர் கொடுப்பது வச்சிருக்கீங்க? நான் நிறைய இருக்கு. இன்னைக்கு இது கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். இந்த ஊர்ல திருவிழா வந்துட்டா 10 பொம்பளையால சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை மயிறு கட்டுறீங்கல்ல, ஏன் உங்க புருஷங்களுக்கு ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? அவ்வளவு ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இந்த உரிமை என் ஊர்லயும் நடந்துச்சு. எங்க ஊர் திருவிழாவுக்கு என் பொண்டாட்டி குறுப்பு சேலையில சேர்ந்து இருந்தா. சரி சேர்ந்தா அமைக்கிட்டு இருக்கணும்ல வாயத்தை. இந்த லூசி திருக்கி என்ன பண்ணிட்டா, அவன் ஆத்தா பரையும் சேர்த்து விட்டுட்டான். நம்ம அம்மாவுக்கு ஒரு சேலை கொடுப்போம். என் பொண்டாட்டி கூப்பிட்டாலும் என் மாமியாரும் வீட்டுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு கரகாட்டம் வேற, 11 மணி வரைக்கும் கரகாட்டம் நடக்குது. என் பொண்டாட்டி என் மாமியாரும் கரகாட்டம் பார்த்து அரை தூக்கத்துல வீட்டுக்கு போகுதுங்க. இங்கதான் ஒரு பிரச்சனை, என் மாமியாரும் என் பொண்டாட்டி அந்த குறுப்பு சேலை கட்டி இருக்கு, ரெண்டும் ஒரே சேலை. நான் அன்னைக்கு அரை கட்டிங் வேற குடிச்சிருந்தேன். அரை போதில் நான் வீட்டுக்கு தகத்தலாம்னு போயிருக்கேன். இந்த அரை கோட்டு குடிச்சதுக்கு அதுக்கு எல்லா பேரும் 2 தெரியுறாங்க. வீட்டுக்கு போய் கதவை திறக்க என் மாமியாலும் ஒரே செல்ல எடுத்திருக்கு, என் பொண்டாட்டி ஒரே செல்ல எடுத்திருக்கு. நான் அரை போதில போய் பொண்டாட்டி மாமியால போட்டு அமுக்கி அந்த லூசு முட்டை கத்தக்கூடாது, அது மாமனார அமுக்குறாருன்னு அது ஒரு சாட்சி ஒரு சேலை பிரச்சனை பல பிரச்சனை ஓடிக்கிட்டு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப என் மாமியா உயிரோட இல்ல. பெருமாள் அறிய என் மாமியா செத்து போச்சு. என் மாமியா ஊருக்குள்ளே என்ன நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கொண்டு அப்படி பேசுறாங்க. அப்படி தெரியல ஒரே ஒரு தவறு நடந்து வச்சு என் மேல தப்பு இருந்தா ஊருக்காரங்க செருப்புட்டாங்க. நான் ஏத்துக்கிறேன், என் மாமியா இறந்ததுக்கான கதையை மட்டும் கேள்வி தப்பு தான் செருப்புட்டாடி சொல்லுங்க. நீங்க முதல்ல என் மாமியாருக்கு ஒரு 50 சென்ட்ல மாந்தோப்பு இருக்கு, ஒரு 15 மாமரம் இருக்கு. ஒரு நாள் மாமியா போன் அடிச்சு கூப்பிட்டுச்சு, மருமகனே மாமரத்தை பூ பிச்சுமா உதிருது காத்துக்கு, மருந்து அடிச்சா சரியா ஒரு மருமனே பிரேயரை தூக்கிட்டு வாங்கிடுச்சு. நானும் தூக்கிட்டு போனேன், மாமரத்துக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க நானும் என் மாமியாலும் 2 பேரும். அப்பத்தே ஒரு அவசரமான விஷயம் நடந்து வச்சு ரமேஷ், மரத்துல இருந்து ஒரு நல்ல மாம்புள் அவக்குன்னு உருவி என் மாமியா தோல் பண்ணி வந்துருச்சு. ஐயோ மருமகனே பாம்பு அடிச்சு அசியாதத்தை மோட்ட பாம்பா இருக்கு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு விருந்து போனேன். பாம்பு வாழை பிடிச்சு சுண்டு வேலத்துல பாம்பு என்ன அனுப்பிச்சு இந்த காது இருக்கிற காது உங்களுக்குள்ள ஒரே கொத்து. நான் மாமியாருக்கு வாயில முறை அடிக்குது. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மாமியாருக்கு விஷம் ஏற முதலுதவி பண்ணுனேன். இப்ப நீங்க எல்லாரும் கிராமத்துல தானே, இப்ப உங்க காலில் பாம்பு அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஏத்து இருக்காம கவரு கட்டுவீங்க. ஏன்
விஷம் உள்ள இருந்தா மாமியா செத்து போயிடும். விஷத்தை உள்ள இறங்காம தடுக்கிறதுக்காண்டி கழுத்துல கொச்சக்கவலை போட்டு இறுக்கி கட்டுனே. திருட்டு முள்ள செத்து போயிடும். செருப்பு செருப்பு நீ தானே சொன்ன, என்ன சொன்ன? உன் மேல தப்பு இருந்தா செருப்பு அடிக்கல. இது தப்பா? அப்ப உன் மேல தப்பு. மாமியாரை காப்பாத்த போராடுங்க. ஏன் நீ தான் கொண்டிருக்க? நம்பிக்கை இல்லைன்னா இங்க இருக்கிற பெண்கள் நீங்க உங்க மாமியார் நாளைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. அதோட இப்ப மாமியா கூட கொல்ல சொல்றியா? சும்மா இருக்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு. இதுக்காண்டி மாமியாருக்காண்டியே ஊருக்குள்ள யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது 1.5 வருஷம் சித்த மருத்துவத்துக்கு படிச்சேன். அது வரைக்கும் படிச்சேன். என் மாமியாரே பாம்புனால செத்து போச்சு. அடுத்து யாருமே பாம்புனால சாகக்கூடாது. இதை காப்பாத்துற வைத்தியம் நம்ம நாட்டா இருக்கணும்னு 1.5 வருஷம் படிச்சேன். 1 லட்சம் செலவு பண்ணி படிச்சு வீட்டுல போர் வாங்கி மாட்டி போட்டு பாம்பு கடிக்கு வைத்தியம் கொடுக்க போறேன். போன வாரம் ஒரு அக்கா வந்துச்சு. எப்பா கால பாம்பு அடிச்சு போச்சுப்பா, நீதாப்பா காப்பாத்து. காலை குடுக்காண்டு பாம்பு அடிச்ச இடத்துல வாய வச்சு உறிஞ்சு விஷத்தை துப்பி அந்த அக்காவுக்கு கெட்டு போட்டு விட்டு அந்த அக்கா இப்ப நல்லா இருக்கு. மயக்க புரிஞ்சிச்சு. அந்த அக்கால எனக்கு வெண்ணைய அந்த பொம்பளை சும்மா இருக்காம ஊரு உள்ள சொல்லி இருந்திருக்காங்க. சோழபூர்ணியில தங்கராசன் பப்புன்னு பாம்பு அடிச்ச விஷத்தை உறிஞ்ச காப்பாத்திச்சா, விஷத்தை உறிஞ்ச காப்பாத்தான். நேற்று தூண்டி கிடைக்க ஒருத்தன் வந்து கதவை தப்பினேன். நான் சாக போறேன், என்னை பாம்பு எடுத்துருச்சுட்டு. அப்படி யாரும் சாக விட மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன் வாடாண்டு. எங்கடா பாம்பு எடுத்துச்சுன்னு அண்ணே வெளியிருக்க உட்காந்து குஞ்சில ஒத்திருச்சுன்னு வந்து உரிக்க நின்று டவுசர் கட்டு முன்னமா இருங்கப்பா. யாராருக்கு பாம்பு விஷ பூச்சி இப்ப இல்ல, போன வருஷமோ அதுக்கு 3ஆம் வருஷம் கிடைச்சிருந்தாலும் தங்கராஜ வாங்க பின்னாடி போய் கூட்டி போயிருங்க. நல்லா வாங்கி வச்சா எடுக்க மாட்டாரு அவரு. வேற மாதிரி கிளப்பி விடுறாங்க. நீ தானே நல்லா உறிஞ்சு தம்பி, நான் விஷத்தை தான் சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் உறிஞ்ச விஷமா நான் தெரியாம கேட்கிறேன். இந்த பொண்ணை என்ன வயிற்றுக்கு போட்டுருக்க? இந்த மயிரெட்டு தானே நான் பல பிரச்சனை என்ன பின்னாடி 2 அக்கா நடந்து வச்சு உங்க எல்லாருக்கும் தெரியாது. டேபிள் வர நேரமாச்சு இல்ல, நீங்க உட்காந்து செல் நடிக்கிறீங்க. நான் பின்னாடி வேணும் நிக்குதுன்னு அந்த பக்கம் மேல எப்படின்னு சுத்தி பார்க்க போனேன். அந்த பக்கத்து வீட்டுல இருந்து 2 அக்கா வெளியே வந்துச்சு. அதுல ஒரு அக்கா பேசுறத காரணம் அப்படியே விழுகுது. எப்படி அந்த அந்த கொண்டை ஒட்டிக்காம அதை தாண்டி பப்பனா இருக்கேன். அதுக்கு பக்கத்துல இருக்குது சொல்லுது, கொண்டையெல்லாம் போட்டுக்க வேண்டிய இடத்த நக்க போறேன். நான் அந்த குடிமை வெட்ட விட மாட்டேன். இருக்கட்டும், கொண்ட மயிலுக்கு பல பிரச்சனை வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் காப்பாத்துக்கிற அருமை ஐயா நம்ம வெங்கடேஸ்வர பெருமாளை மனதார வணங்கி விட்டு நம்ம கலைப்பொழிய சார் அதனால பெருமாளை கும்பிட்டுருவோமாப்பா. எல்லாம பெருமாள் எல்லாருக்கும் நல்லாசி கொடுக்க வேண்டும். அதனால வெயில் வச்சு 1 ரூபாய்க்கு எக்கோ வச்சு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை பூ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தானே.
எல்லாத்தையும் காப்பாற்றணும். வாய்ப்பாட வாசிக்க ஆரம்பிச்சிருமா? ஆமா, கதைக்கு போகணும்ல. அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பொட்டப்பட்டி கிராமம் நமது லக்காடிவட்டி அமைந்துள்ள நமது ஏலூர் கிராமத்திற்கு பொதுவான அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இவரது வழி சிறப்பாக கோவில் அமைந்துள்ள சிங்கார மண்டலம் முன்னிலை கலைஞர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிகரமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மற்றொரு நாடகத்தில் வெகு சென்றாலும் வெற்றி பெற்ற நடிப்பிச நாயகன், நடிப்பிச தென்றல், நடிப்பிச வேந்தன் நமது பெரியப்பட்டி மாவட்ட கண்டக்டர் CS தமிழேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருப்பன் ஓர்காலத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பல கோவில்களுக்கு சென்று சிறப்பான முறையில் சொற்பொழிவு ஆற்றமைகள் வல்லமை படுத்த எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செல்லப்பிள்ளாக திகழக்கூடிய மற்றும் நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அன்பு பாசமிகு சகோதரி மதுரை வல்லாள மாணவர்கள் MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கால் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவர்கள் சமதப்படுவதில் நாதாகன பெருசு வீராகன பெயின் புதுகை மாவட்டம் வீரமங்கலம் மாணவர்கள் கண்டெடுத்த கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்களுடைய நாரதர் அந்த கலகப்புற நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தில் நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டாலும் சிறப்பாக பாடிக்கொண்டாலும் தகுதார் போல் இசையமைப்பதற்கு இசை கலை சென்ற முறையில் சிவகங்கை மாவட்டம் சுள்ளக்குடி மாவட்டம் கண்டெடுத்த திரு A.A. ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆராதனை பின் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, படத்துளிய போல குணம் படைச்ச பின்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, படத்துளிய போல குணம் படைச்ச பின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலிடத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வாரத்தை போல மன்ன படைச்ச மன்னவனே, பகத்தோழிய போல குணம் படைச்ச பின்னவனே, மாறி
வைத்ததாலே நீ பயிரை காத்த நீ பயிரை காத்த போதும் நீ பழிய சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா நீ பழியை தீர்த்திடுமா இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு நம்ம கேட்டல் பேரு அந்த வானத்தை போல மன படைச்ச மன்னவனே துணிய போல குணப்படைச்ச சின்னவனே கூட அதன் இருப்பு வைத்தது யாரு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில்லை யாரு கலந்தும் போது சேரு அது தெளிய போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை பிரித்த போவது யாரு சாமி வந்து கேட்டிடுமா தீப்பழியை தீர்த்திடுமா இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு நம்ம கேட்டது பேரு அந்த வானத்தை போல மண்ண படைச்ச மன்னவனே படத்துளிய போல குணப்படைச்ச சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு நம்ம கேட்டல் பேரு அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே படத்துளிய போல குணப்படைச்ச சின்னவனே உண்மைக்குமே சில பேருக்கு அந்த வர அமையும் எனக்கு தெரிஞ்சது வாங்க விஜய் தன்னுடைய பாடலை பாடுறதுக்காக அன்பு தம்பி சிறுத்தமொழி அன்புடைய அன்பு நிஜத்துக்கு நன்றி. நாங்க உலகத்துல காசு போன இன்னைக்கு வரும் போகும் நாலு மக்கள் மனசு ரொம்ப சந்தோஷமான விஷயம்ங்க. இப்ப இந்த நீ வாங்கின அந்த அன்பு இருக்கு அந்த ரூபால யார் இருக்கா? காந்தி தாத்தா தானே இருக்காரு. இந்த காந்தி தாத்தாக்கு நமக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு, நம்ம எல்லாரும் உழைக்கிறது அந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு. இந்த நோட்டு இல்லையா 10 பேர் நம்ம மதிப்பேன். நோட்டு இல்லையா நாலு கூட நம்ம பின்னாடி வராது. ஆனா ஒரு விஷயத்தை எல்லாரும் கவனிக்கணும். என்னால நீ கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, மாடி மாடியா நீ அடுக்கு மாடி வீடு கட்டினாலும் சரி, பீரல் பீரலா நீ பணத்தை அடுக்கி வச்சிருந்தாலும் சரி, செத்து போனா ஐஸ் பெட்டி வாடகைக்கு தான் எடுக்க போறாங்க. எவனும் சொந்தமா வாங்கி வீடு வச்சுக்க போறது கிடையாது. அப்ப வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாள் ஹாப்பியா இருக்கணும். இது எனத்துக்கு உன்னை நாங்க எடுத்து என்ன நீங்க எடுத்து கத்திரிக்கோள் எத்த தம்பி இருக்கு. கத்திரிக்கோள் சிரிச்சு தானே. இந்த கத்திரிக்கோள் போய் ஒரு ஆளு கேட்டிருக்கேன், ஏ கத்திரிக்கோள உனக்கு அறிவு இருக்கா? நேற்று பாக்குறேன் பெரிய பெரிய பணக்கார முடிய வெட்டிக்கு இருக்க, இன்னைக்கு பாக்குறேன் ரோட்ல பிச்சைக்கார முடிய போய் வெட்டிக்கு இருக்க. பணக்கார முடிய வெட்டிப்புட்டு பிச்சைக்கார முடிய வெற்றிய உனக்கு பயம் இல்லையான்னு கேட்க. அப்பதான் இந்த கத்திரிக்கோள் சொல்லிச்சா, நான் எதுக்கு பயப்படணும்? நான் பணக்கார முடிய வெட்டினாலும் பிச்சைக்கார முடிய வெட்டினாலும் நான் வெட்ட ஆரம்பிச்சு எனக்கு எல்லா மயிலும் ஒரு மயில் தான் போட்டுச்சான். செத்து போனா எல்லாரும் போன தாடிய தூக்குன்னு சொல்லுங்க. எதையும் வச்சுக்க சொல்லுங்க. காலப்பட வாழ்க்கை சந்தோஷமா இருப்பேன். அதனாலதான் நாளைக்கு கொண்டாடி கட்டி சந்தோஷமா இருக்காங்க. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசுமணம் கண்டெடுத்த டி விஜயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மைப்பினர் மேலூர் மாநகரம் அருகாமையில் இருக்கும் கூத்தப்பன் பட்டி மாணவர் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பியின் டோலர்
மற்றும் அதற்கடுத்த முடியாது இங்கு ஆர்டர்ஸ் கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது துவரங்குறிச்சி மாநகர மருகாமலுக்கும் அலங்கம்பட்டி மாநகரத்து அன்பு மாப்பிள்ளை திடீர்குத்து தினேஷ்குமார் அவர்கள் இவர்களுடைய இளம் காதல் மன்னன் வேற அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் ஆளும் அந்த செயலும்
ஒடிய ஒடி அடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் அன்பு சித்தப்பா சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அர்ஜுனர் எடுத்து என் ஐயனார் அவர்கள் உங்கள் சீனன் தாமன். ரெண்டு பேரும் சேர்ந்து தாளக்கார கல்வி எதுவும் விட மாட்டாங்க. இருக்கட்டும், இந்த நாடத்துக்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது குருவார்பட்டி மாநகரம் கண்டெடுத்த அம்மன் அருள் சவுண்ட் சர்வீஸ் அம்மன் அருள் மற்றும் இங்கு ஐவர் படை மாறிக்க சிறப்பான 5 யூடியூப் சேனல்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரிவிக்கிறோம். ஐவரோட போல 5 கேமரா நிக்குது, ரொம்ப சந்தோஷம். அதனால நல்லதை மட்டும் போடுங்க, கெட்டதெல்லாம் முக்கியமா விட்டுருங்க. முக்கியமா யூடியூப் எடுக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க. நோத்தான மாதிரி பேசுறாங்க எங்களை கமெண்ட்ல. ஆமா, அவனோட பேசுறியா, நாங்க ஏதோ வைத்த குழப்பத்துக்கு நாங்க பேசுனா அவன் வேணுமே பேசுறாங்க. ஆமா, அதான் சொல்லி மூட்டமாக சொல்லுறியா என்னென்ன குடும்பம் வச்சுக்கிறாங்க, பிரச்சனை. அதனால உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்கியமா எங்க சீன்ல சுத்தமா ஆஃப் பண்ணி போட்டா ரொம்ப நல்லது. ஆக சிறப்பாக அது சமயம் பக்த ஊரிலும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக வருக இப்படிக்கு 7 கிராம பொதுமக்கள் பரம்பரை பூசாரிகள் என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடக அமைப்பு எஸ்பி அன்பண்ணன் நகைச்சுவை நடிகருமாகிய சிறந்த பகுநாயகத்தோடு அன்பண்ணன் துவரங்குறிச்சி அக்கியம்பட்டி மாநகர் எடுத்து அன்பண்ணன் எஸ்பி கலைமூர்த்தி அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமையை நினைவுபடுத்திக் கொண்டு மற்றும் குறிப்பு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை சிறப்பான இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் நற்பணி மன்றம் சார்பாக நடத்தும் எல்லைப்பட்டி பி மகேந்திர அளவு மங்கள ஓசை கிராமிய பரிசுமை நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டது மரணமங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி என்னை தாளாட்ட வருவாளோ தருவாளோ தங்க பேராட்டம் வருவாளோ தங்கவே மாற்றம் தருவாளோ கத்தரைக்கு மாணவே கத்தை வருவாளோ முத்துயிர்கள் முத்தம் கொண்டு தருவாளோ கொஞ்சம் போல சொல்லி கேட்கிறது தாளாட்ட வருவாளோ தங்க பூமஞ்சம் தருவாளோ தங்க பேராட்டம் வருவாளோ தங்கவே மாற்றம் தருவாளோ. நல்ல ஒரு மெலோடி பாடல் வந்தீங்களா? ஆனா மிருதங்கக்காரங்க அந்த பாட்டை எப்படி மாத்த முடியும்? இப்ப நீ பாட்ட பாட்டு எப்படி மெலோடி அறிவிச்சு நீ தானாட்ட வருவாளோ நீ அதே ஸ்லாங்ல பாடுவே மாத்துறது அவங்க பொறுப்பா இருக்கும். பேச 2 வரி எடுத்து விட இப்ப பாருங்க அங்க அடிக்கிறது. என்னை தாளாட்ட வருவாளோ மஞ்சள் தருவாளோ பேராட்டு வருவாளோ மாற்றம் தருவாளோ அத்தனைக்கு மனமே கத்தை வருவாளோ முத்தமோடு தருவாளோ கொஞ்சம் போல சொல்லி கேட்கிறது தாளாட்ட வருவாளோ மஞ்சள் தருவாளோ தங்க பேராட்ட வருவாளோ மாற்றம் தருவாளோ. நன்றி மச்சான், அம்பது மச்சான் நன்றி. ஆகிய உங்கள் மூலம் பப்புனா எடுத்து கொண்டு போன் என் பேர் சொல்லிட்டு அந்த பெண்களை அழைச்சு விடுறேன். ஆகிய உங்கள் முன்னால் பப்புனா எடுத்து கொண்டு போன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் பிவி முத்துவேல் அவர்கள் சிஷியப்பள்ளியாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழங்குருவி என்ற கிராமத்தை சேர்ந்த AS தங்கராஜ் ஐயா பபுன் தாமி என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதிய அழைச்சு வரவா, இதோ போயிட்டு வர எப்படி வந்தா வாங்க 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 எங்க நாடகம் பார்க்க Thank you.
பார்வதிய பார்க்கணும் மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் ஆத்து சவக்க தேடணும் நாகலம பார்க்கணும் ஏண்டி புள்ளு உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்து கிட்டா ஊர் ஒத்துக்குமா ஆமனுக்கு ஆசமத்திலுமா சேரும் ஊர வந்துடுமா வாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் காத்து கவத்த போடணும் நாகலம பார்க்கணும் சொல்லி வரும்